அழாம பேசணும், கெட்ட வார்த்தை எதுவும் பேசிடக்கூடாதுன்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு இந்த வீடியோல. பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு 2012, 13 அந்த பீரியட்ல நிர்பயான்னு ஒரு கேஸ் வந்தது. வெரி வெரி சென்சேஷனல் கேஸ். என்னோட ஏஜ் கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய ரேப் கேசஸ் எக்கச்சக்கமா கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட வயசு பசங்கள, எங்களை விட சின்ன குழந்தைங்கள, கை குழந்தைங்கள, வயசான பாட்டிங்கள, பொணத்தை, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆடு, மாடு, ரெட்டைல ஏதோ ஒரு பல்லி மாதிரி ஏதோ இருக்கு. அது என்னன்னு கூட தெரியல. அத என்னங்க டிஸ்கஸ்டிங். ஆனா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அது எதுவுமே முக்கியம் கிடையாது. உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பாருங்க, கண்டிப்பா மாச கணக்குல இழுப்பாங்க, வருஷ கணக்குல இழுப்பாங்க. ஆனா உடனே எதுக்கு தெரியுமா ஆக்ஷன் எடுப்பாங்க? நாய்களை பிடித்து கூண்டில் அடைங்க, பப்ளிக் பிளேஸ்ல நாய்கள் இருக்க கூடாது அப்படின்றதுக்கு உடனே வரும். அடுத்த நாளே வந்துரும் பேப்பர்ல. ஏன்னா அவங்களுக்கு தானே கேட்க யாரும் இல்ல. இழிச்ச வாங்க அதுதான் பாவம். இருக்கிறதுலயே உலகத்திலே பெரிய பிரச்சனைனா திருநாய்களை தூக்கி குண்டுல போடுறதுதான். அது போட்டா இந்தியாவே கிளீன் ஆயிடும். அப்ப இவனுங்களெல்லாம் என்ன பண்றது? இவங்க என்ன பண்றது? எரிச்சல் இல்லாம மொத்தமா சேர்த்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரி ஒரு ரூம்ல போட்டு சுட்டு தள்ளுங்க எல்லாரையும், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏன் அரபு எமிரேட்ஸ்ல பண்றாங்கல்ல, சிங்கப்பூர்ல பண்றாங்கல்ல, ஏன் நம்மளால ஏன் பண்ண முடியல? என்ன தடுக்குது? ஹியூமன் ரைட்ஸா? இவங்க எல்லாம் ஹியூமன்ஸே இல்லையா? அப்புறம் ரைட்ஸ். இன்னைக்கு அங்க நடந்தது, நாளைக்கு உங்களை சுத்தி நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம். we never know. முக்கியமா பெண் குழந்தைங்களோட அம்மாக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன். உன் குழந்தை ரொம்ப சமத்து, பேசவே மாட்றா, குவைட்டா இருக்கா, இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ அதுவா, அதுக்கிட்டலாம் வாயை கொடுக்க முடியாது, சரியான அடங்காப்பிடாரு, திமிரு பிடிச்சது. இட்ஸ் ஓகே, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. ப்ளீஸ் பி இன்டிமிடேட்டிங். இப்போ அதுதான் தேவை. சும்மா நைவா அப்படியே வல்னரபிளா இருக்கிறதுலாம் பெருமை கிடையாது. ப்ளீஸ் தைரியத்தை சொல்லி கொடுத்து வளங்க, தைரியமா வளங்க, நீங்க தைரியமா இருங்க. அவங்களுக்கு ஏதாவது தப்பான விஷயம் நடந்தா உங்ககிட்ட வந்து தைரியமா சொல்லக்கூடிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணுங்க வீட்டுல. அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, ஃபியூச்சர்ல ஃபாதர் ஆக போறவங்க, இப்ப ஃபாதரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், உங்களை பார்த்து உங்க குழந்தைங்க வளர்றாங்க. அம்மாங்க தைரியமா இருங்க, அப்பாங்க பொறுப்பா இருங்க. அப்பாங்க தயவு செய்து உங்களை சுத்தி இருக்கிற ஒய்ஃப் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அக்கா தங்கச்சிங்க, சொசைட்டில மத்த பெண்கள் எல்லார்கிட்டயும் எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறீங்க, எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பிஹேவ் பண்றீங்கன்ற பார்த்துதான் உங்க பசங்க, உங்க பையன் எஸ்பெஷலி வளருவாங்க. நீங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல். முக்கியமா ப்ளீஸ் 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 தண்டனைகளை கடுமையாக்குங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் ஜஸ்டிஸ். லெட்ஸ் ஹோப் ஃபார் better future at least.